கந்த சஷ்டி வரலாறு. ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் மிகுந்த தவம் செய்து பரமசிவனிடம் பல வரங்கள் பெற்றான். அந்த வரங்களால் அவன் உலகையே கைப்பற்றி தேவர்கள் இராஜதெய்வங்கள் அனைவரையும் வதைத்து அடிமைப்படுத்தினான். அந்த அசுரன் கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானையும் பார்வதியையும் பிரார்த்தித்தனர். அப்போது பார்வதி தேவியின் சக்தியிலிருந்து பிறந்தவர் சுப்பிரமணியன் கந்தன் முருகன். முருகனுக்கு பார்வதி தேவியே வேல் திருவேல் தெய்வீக ஆயுதம் அருளினார். அந்த வேலின் வலிமையால் தான் சூரபத்மனை எதிர்த்து போரிட்டார். முருகனும் சூரபத்மனும் இடையே 6 நாட்கள் கடுமையான போராட்டம் நடந்தது. ஒவ்வொரு நாளும் சூரபத்மன் புதிய வல்லமை பெற்றவன் போலத் தோன்றினான். ஆனால் முருகன் தனது தெய்வீக வலிமையால் அசுரனை தகர்த்தார். 6ஆம் நாள் சஷ்டி தினம் முருகன் சூரபத்மனை தனது வேல் கொண்டு வதைத்தார். சூரபத்மன் தெய்வீக ஒளியாக கரைந்து முருகனால் அருளப்பெற்று மயில் வாகனம் மற்றும் சேவல் கொடி ஆகியனாக மாறினான். போருக்குப் பிறகு முருகன் இந்திரனின் மகள் தேவசேனாவை திருமணம் செய்து கொண்டார். அதுவே கந்த சஷ்டியின் இறுதி நாள் திருக்கல்யாணம் ஆக கொண்டாடப்படுகிறது. கந்த சஷ்டி வரலாறு. ஒரு காலத்தில்